ஆண்டர்பிரனருடைய ஜெனரல் டேர்மே என்ன அப்படின்னா ஃபைண்டிங் எ ப்ராப்ளம் கிவிங் எ சொல்யூஷன் த்ரூ தி இனோவேஷன். அதுதான் சக்ஸஸ் ஆஃப் தி ஆண்டர்பிரனருடைய ஃபார்முலாங்கிறது நான் வந்து பர்சனலாக கற்று வச்சுருக்கேன். அதே போல் அப்போ அவங்களுடைய தேவைகள் இப்போ எனக்கு வந்து பிக்கப் ட்ராப் வேணும். நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆப்பை ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணோம், ஆப்பு கஸ்டமர் கொடுத்தோம். ஸோ அவங்க ஆப்பு எடுத்தால் போதும், வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடு, பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேடிஎம் வர்றாங்க, இந்த ஃபோன்பே வர்றாங்க, அது எல்லாமே அந்த மாதிரி டெக்னாலஜி நாங்கள் இன்டகிரேட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டெக்னாலஜி இன்டகிரேஷன், மக்களுடைய தேவைகளை ஃபைன் பண்ணுறது. கார் கேர், இந்த கார் டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, காருங்கிறது இன்றைக்கி நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்னா, காலையில் எடுக்கும்போது நான் ஸ்மூத்தாக ஆஃபீஸ் போகணும். இன்றைக்கி போகையிலேயே அதில் ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னா, அங்கேயே உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு ஸ்ட்ரக் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஸ்மூத்தாக உங்களை பிரேக் டவுன் சர்வீஸாக உடனே ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், உடனே நாங்கள் அங்கே ஒரு 30 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்களுடைய சர்வீஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து கம்ஃபர்ட்டாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கணும். கார் வாங்குறது தான் உங்கள் வேலை, கேர் பண்ணுறது எங்கள் வேலை. அந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜாக நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறது வந்து இந்த 65 வந்ததுக்கான ஒரு காரணமாகவும் அமையுதுங்க. இப்போது ஒரு பிராண்டில் நான் ஒரு கார் வாங்குறேன்னா, அந்த பர்டிகுலர் பிராண்டு அதுக்கான சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாங்க. ஓகே, இப்போது ஒரு காரே பார்த்தீங்கன்னா, சில கார்கள் பெரிய பிராண்டாக இருந்தாலும் அவ்வளோ சேல் ஆகாது. காரணம் சர்வீஸ் அவ்வளோ நல்லா இல்லைங்க அப்படிம்பாங்க. உண்மைங்க. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் சில கார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக இதோட விற்பனை அதிகமாக இருக்கும். அப்போ ஏற்கனவே இந்த மார்க்கெட்டை கன்சர்ன் கம்பெனிஸ் அதுக்கான சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதற்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் இன்னொரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்குது. இது எப்படி இந்த காம்படிஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சர்வீஸில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரை வந்து ஒரு பியூட்டிஃபிகேஷன் மாதிரி எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு சர்வீஸ் ஷோரூம்குள்ளே ஆடே ஆகாது. இதுக்கு அவங்களே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லா ஷோரூம்ஸுமே நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வண்டி எடுத்தீங்களா, இந்த கோட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி 5Kல போங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதியோட கான்செப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மாருதி வந்து ஒரு 1000 கார்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கணும். அந்த மாதிரி இன்னையோட கார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுடைய தேவையும் அதிகமாகிட்டு இருக்குண்ணா. இதில் இந்த டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு முக்கியத்துவம் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காருடைய ஸ்டேரிங் இருக்கு இல்லைங்கன்னா, காருடைய இதில் இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, காருடைய ஸ்டேரிங்கில் டாய்லெட்டில் இருக்கிறத விட 4 டைம் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதே இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒஸ்ட் சினாரியோ, யாருக்குமே தெரியாது. இப்போ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ நிறைய புது சிட்டிஸ்குள்ளே போகிறோம், புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே போனதில் நாங்கள் கேட்குறது, நம்ம காரில் எவ்வளவு பாக்டீரியா வைரஸ் இருக்குது தெரியுமா? இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த தூய்மை அப்படிங்கிறதுல பயங்கர கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நாங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா பப்ளிக் டாய்லெட்டை விட பாக்டீரியா அண்ட் வைரஸ் அதிகமாக இருக்குங்கிறது ப்ரூவனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து வண்டியில் ட்ராவல் ஆகும்போது என்ன, ஏசி சேரலம்மா, அதே போல் வந்து என்னால் தலைவலிக்குதும்மா, ஒரு மாதிரி டயர்ட் ஆகுதுன்னு சொல்லுவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாக்டீரியா, வைரஸு, இந்த சார்ஸு, இந்த மாதிரியான வைரஸ் வந்து காருக்குள்ள அதிகமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணுங்கிற தேவை இன்றைக்கி மக்கள் மனசில் பயங்கர தேவையில் இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த 2 லட்சம் கார்களையும் சானிடைஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் இது வந்து இவ்வளோ சக்ஸஸாக இத்தனை பண்ணியிருக்கவும் முடியாது. ரொம்ப அதிகமான நீடு இருக்குது. இதை வந்து ஷோரூம் ஓவர் டயத்தில் வந்து அவங்க வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் இதுலேயே R&D வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா.